உங்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 5ஆம் அத்தியாயம். ராக்கம்மாள். யாரோ புது கேரக்டரா இருக்குல்ல, யார் இந்த ராக்கம்மாள் பார்த்துடலாமா? பழுவேட்டையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரையோரமா உலாவ சென்றுட்டாங்க. அதாவது போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நல்லா கிளம்பிடலாம் அப்படின்னு நந்தினி முடிவு பண்றா. பழுவேட்டரையர் எல்லாம் முடிவு பண்ற சமயத்துல ஒரு ஆந்தியோட குரல் கேட்டோன்னே நந்தினி வந்து சரி சரி இருந்துட்டு போலாங்கிற மாதிரி மனசை இது பண்ணிக்கிட்டு பழுவேட்டரையரையும் அப்படியே சொல்லிட்டா. சரி இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதே நேரத்துக்குள்ள இங்கே பூங்குழலி வந்தியத்தேவனையும் அருள்மொழிவர்மரையும் அப்படியே காப்பாத்தி அந்த கூட்டிகிட்டே வரும்போது கோடியக்கரையில எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு வந்தியத்தேவனும் பூங்குழலி மட்டும் முடிவு பண்றாங்க. இளவரசரால் முடிவு பண்ண முடியல. ஏன்னா இளவரசர் ஏற்கனவே இந்த குளிர் ஜுரம் மாதிரி வந்து நடுங்கிட்டு இருக்கிறார் இல்லையா. இப்போ பூங்குழலி இவங்களை கொண்டாந்து ஒரு மறைவான இடத்துல நிறுத்தி வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக இறங்கி போயிருக்கிறா. பழுவேட்டரையர் பார்த்திபேந்திரன் போனதுக்கு அப்புறம் நந்தினி என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் தனியாவே இருக்கிறா. கடல் அலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே யோசனையில ஆழ்ந்துட்டா. ராணியம்மா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பாக்குறா. கலங்கரை விளக்கத்தோட காவலர் தியாக விடங்கரோட மருமகள் அங்க நிக்கிறா. நீ யாரு அப்படின்னு நந்தினி கேக்குறா. என் பேர் ராக்கம்மா. ஓ, எங்க வந்த? இதுக்கு பதிலே சொல்லாம ராக்கம்மாள் வந்து நந்தினியோட முகத்தை உத்து பார்த்துக்கிட்டே நிக்கிறா. என்னடி பாக்குற? என் முகத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நந்தினி திருப்பி கேட்கிறா. ராக்கம்மா திடுக்கிட்டு, மன்னிக்கணும்மா, உங்களை பார்த்தோன்னே இன்னொரு முகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அப்படி ஒரு நாள் இருக்கவே முடியாது அப்படிங்கிறா. என்னடி உளர்ற? எது எப்படி இருக்க முடியாது? அந்த ஊமை வெறி பிடிச்சவளுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க முடியாது. அவள் யார் ஊமை? ஈழத்துல ஒருத்தி இருக்கிறா, என் மாமனாருக்கு பெரியப்பா மக. சில சமயம் இங்கேயும் வருவா. அவளுக்கும் எனக்கும் என்ன? அதுதான் சொன்னேனே, உறவு ஒண்ணு இருக்க முடியாதுன்னு. பின்னையே என்னை பார்த்தோன்னே அவளோட ஞாபகம் வந்தது உனக்கு அப்படின்னு நந்தினி கேட்கிறா. இல்ல, அது என் கண்களோட கோளாறா தான் இருக்கணும். உங்க முகம் அவ முகம் மாறி இருந்ததா? முதல்ல அப்படி தோணுச்சே ராக்கம்மா. இப்போ அந்த ஊமை இங்க இருக்காளா? இல்லம்மா, அபூர்வமா எப்போவாது வருவா. மறுபடியும் வரும்போது என்கிட்ட அழைச்சிட்டு வரியா? எதுக்காக ராணியம்மா? என் முகம் மாதிரி முகமுடையவளை நான் பார்க்க விரும்புறேன். அதுதான் என் கண்களோட பிரம்மன்னு சொன்னனே. எதனால அப்படி நிச்சயமா சொல்றேன்? ராணி, நீங்க பாண்டிய நாட்டை சேர்ந்தவ தானே? ஆமா, நானும் பாண்டிய நாட்டவ தான். ஆனா கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன ஊமை சோழ நாட்டவள், அதனாலதான். இருந்தாலும் பாதகம் இல்ல. உன்னை போல இன்னும் சிலரும் அவளை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவளை என்கிட்ட அழைச்சிட்டு வரியா? அழைச்சிட்டு வந்தா உனக்கு வேணுங்கிற பொருள் தருவேன் அப்படிங்கிறா நந்தினி. ராணி, அவளை அழைச்சிட்டு வர்றது சுழல் காத்து அழைச்சிட்டு வர மாதிரிதான். இருந்த இடத்துல இருக்கவே மாட்டா. மத்தவங்க சொல்றதையும் கேட்கவே மாட்டா. வெறி பிடிச்சவன் சொன்னனே. சரி, நீ எதுக்காக இப்ப வந்த? அதையாவது சொல்லு. ராணி, சில நாளைக்கு முன்னாடி 2 பேர் இங்க வந்தாங்க. உங்க பேரை சொன்னாங்க. என் பேரை ஏன் சொன்னாங்க? உங்க காரியத்துக்காக அவசரமா இலங்கைக்கு போகணும்னு சொன்னாங்க. என் புருஷனை அவங்களுக்கு படகோட்டை அனுப்பி வச்சேன். திரும்பி வந்துட்டானா? வரலையே, அதான் கவலையா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா? ஒன்னும் வந்திருக்காது, கவலைப்படாத. அப்படி ஏதாவது வந்திருந்தா உன்னை நான் பாத்துக்கிறேன். படகுல போன மனுஷங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி ஆந்தியோட குரல் கேட்டுச்சேன், நீங்க கவனிக்கலையா? கவனிச்சேன். அதனால என்ன? அது மந்திரவாதியோட குரல்னு நீங்க தெரிஞ்சுக்கலையா என்ன? உனக்கு எப்படி அது தெரியும்? நீ மந்திரவாதியை சேர்ந்தவளா? ஆமா ராணி அப்படின்னு சொல்லிட்டு ராக்கம்மாள் கையால கோலம் போட்டு காமிக்கிறா. நந்தினி அவளை அப்படியே ஆச்சரியமா உத்து பார்த்துட்டு, இப்போ அவங்க எங்க இருக்காங்க உனக்கு தெரியுமா? மந்திரவாதி உங்களை பாக்குறதுக்கு தான் காத்திருக்கிறாரு. என்ன வந்து பாக்குறதானே, எதுக்காக காத்திருக்கணும்? இப்போ இங்க வந்தா இந்த பல்லவனை மந்திரவாதி சந்திக்க விரும்பல. ஈழத்துல அவனை பார்த்தாராம். உங்க கணவரை பார்க்கவும் ஒரு விரும்பலையாம். ஓ, மந்திரவாதியை நீ பாத்தியா? கொஞ்சம் முன்னாடி ஆந்த குரல் கேட்டு போயிருந்தேன். உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. குழகர் கோயிலுக்கு பக்கத்துல ஓடக்கரையில ஒளிஞ்சிருக்கிறதா சொன்னாரு. வரீங்களா ராணி? அது எப்படி நான் போக முடியும்? குழகர் கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு போலாம். நல்ல யோசனை தான். வேற துணை வேண்டாமா? அவசியமே இல்லை. வேணும்னா சேந்தன் அமுதனை துணை கழிச்சிக்கலாம். அவன் யாரு? தஞ்சாவூர் ஊமையோட பையன். ஐயோ சிவசிவா, எத்தனை ஊமைகள்! இந்த குடும்பம் சாபக்கேடு அடைஞ்ச குடும்பம். சிலர் பிறவி ஊமைகள், சிலர் வாயிருந்து ஊமைகள். என் புருஷன் அப்படி அருமையா தான் பேசுவாரு. நானும் பேச வேண்டான்னு தான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். இலங்கை ஊமைக்கு பிள்ளைங்க உண்டா உனக்கு தெரியுமா? ஒரு தடவை 2 குழந்தைங்களை பெத்தாலாம். குழந்தைங்க என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. நானும் இந்த ரகசியம் தெரிஞ்சுக்க எத்தனையோ நாளா முயற்சி பண்றேன். இது வரைக்கும் பழிக்கல. தஞ்சாவூர்காரன் இங்க எதுக்காக வந்திருக்கான்? அவனுடைய மாம மக பூங்குழலி தேடிட்டு வந்திருக்கிறான். அவ இல்ல, அதனால காத்திருக்கிறான். அவ எங்க போயிட்டா? நானே சொல்ல வேண்டான்னு இருந்தேன். மந்திரவாதியை என் புருஷன் படகுல ஏத்திட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் 2 பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆளுங்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்கள ஒருத்தனை என் நாத்தி படகுல ஏத்திக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா இலங்கைக்கு போயிட்டா. அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்கள்ல
கோடியக்கரை காடுகளை சுத்திட்டு திரிவா. இந்த காட்டுல அவளுக்கு தெரியாத மூளை முடுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓ, அவ இன்னும் திரும்பி வரலன்னா அதை வச்சுக்கிட்டு நீ என்ன யூகம் பண்ற? யாரோ கடல்ல முழுகி போயிட்டுதான் இவங்க அலறி அடிச்சிட்டு இருக்காங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும். அந்த பெண்ணும் முழுகி இருக்கலாம்ல. அவ முழுகவே மாட்டா. கடல் அவளுக்கு தொட்டில். அது மட்டும் இல்ல, அப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு நந்தினி கேக்குறா. கொஞ்சம் முன்னாடி கலங்கரை விளக்கத்தோட உச்சியில ஏறி பாத்துக்கிட்டு இருந்தேன். வெகு தூரத்துல ஒரு படகு வர்றது மாதிரி தோணுச்சு. அப்புறம் அப்புறம் அதானா கடைக்கு வரல. என்ன ஆயிருக்கும்? இங்க கடற்கரை ஓரத்துல கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு வேற சதுப்பு நில கால்வாயில படகு விட்டுட்டு போயிருப்பாங்க. அது கூட சாத்தியமா என்ன? பூங்குழலிக்கு சாத்தியம் இல்லாதது ஒண்ணுமே இல்ல. தஞ்சாவூர்காரனும் என்னோட உச்சிக்கு வந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அப்படியே தோணுச்சான். சரி, எப்படியாவது இருக்கட்டும். நம்ம இப்போ குழகர் கோயிலுக்கு போலாம் வா. துணைக்கு சேர்ந்து நம்ம இதனை கூப்பிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அவனோட மாமன் மகளை தேடட்டும், நம்ம அதுக்கு குறுக்க நிக்க வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் ராக்கம்மாளும் குழகர் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. பூங்குழலி போலவே ராக்கம்மாளுக்கும் கோடியக்கரையோட அந்த புதை சேத்து குழியலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நந்தினிக்கு ஜாக்கிரதையா வழிகாட்டி கூட்டிட்டு போறா. 2 பேரும் குழகர் கோயில அலைஞ்சிட்டாங்க. கோயில் பட்டர் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ராணி, இது என்ன இந்த நேரத்துல தனியா வந்திருக்கீங்க? பரிவாரங்கள்லாம் இல்லாம முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? உங்களை வரவேற்க ஆயத்தமா இருந்திருப்பனே அப்படின்னு பரபரங்கிறாரு. அதுக்கெல்லாம் இதானா சமயம் பட்டரே? சோழ நாட்டுக்கே பெரிய விபத்து வந்திருக்குதே. சோழ நாட்டு மக்களோட கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டுட்டதா சொல்றாங்களே. இளவரசரை காப்பாத்தி அருளும்படி குழகர்கிட்ட முறையிட்டு போறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறா நந்தினி. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது தாயே, நீங்க கவலைப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால ஆபத்து ஒண்ணும் வராது அப்படிங்கிறாரு குருக்கள். எதனால அவ்வளவு உறுதியா சொல்றீங்க பட்டரே? இளவரசர் பிறந்த நட்சத்திரமும் லக்னமும் அப்படிமா. உலகமால பிறந்தவரை கடல் கொண்டுடுமா? நீங்க வருத்தப்படாதீங்க, குழகரை பிரார்த்திச்சுக்குங்க. அவசியம் இளவரசரை காப்பாத்துவார் அப்படிங்கிறாரு பட்டர். இப்படி சொல்லிட்டு சுவாமிக்கு தீபாரதனை செஞ்சு திருநீரும் கொடுக்குறாரு. அம்மணி, நீங்க இவ்வளவு மேலான நிலைமையில இருப்பதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா பட்டரே? தெரியும் ராணி, பழையாறையில பாத்திருக்கிறேன். வைகை கரை கோயில்லையும் உங்களை பாத்திருக்கிறேன். உங்க அண்ணன் திருமலை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆழ்வார்களோட பிரபந்தங்களை பாடிட்டு ஊர் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் பார்த்தே ரொம்ப காலமாச்சு. அவனுக்கு கூட அதை பத்தி குறைதான்மா. நீங்க பழுவூர் ராணியறதுக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டான். அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா? நான் புகுந்த இடத்துல எல்லாரும் பரம சைவர்கள், அவனோ வீர வைஷ்ணவன். ஆழ்வார்க்கடியான பட்டப்பேர் வேற வச்சுக்கிட்டு சைவர்களோட சண்டை போட்டுட்டு திரியிறான். அவனை நான் எப்படி உள்ள சேர்க்கறது? புகுந்த வீட்டாரோட மனம் கோணாம நான் நடந்து கொள்ள வேணாமா அப்படின்னு நந்தினி ரொம்ப பதிபக்தியா பேசுறா. உண்மை தாயே, உண்மை. வீட்டுக்காரர் மனசு கோணாம நடக்கிறதா முக்கியம். ஆழ்வார்க்கடியான்னு எப்படியாவது போகட்டும் அப்படின்னு பட்டர் பதில் சொல்றாரு. பட்டர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நந்தினியும் ராக்கம்மாளும். தனியா போறீங்களே, கொஞ்சம் பொறுத்தா நானும் வந்துடுவேன். வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பொண்ணுக்கு இந்த பக்கம் எல்லாம் நல்லா தெரியுது. அதோட இன்னைக்குதான் கோடியக்கரை முழுதும் ஒரே அமளி துமளியா இருக்கே. பயம் ஒண்ணும் இல்லை, நாங்க போறோம் அப்படிங்கிறா நந்தினி. 2 பொண்ணுங்களும் ஆலயத்துக்கு வெளியில வந்துட்டாங்க. பட்டர் கண் பார்வையிலேருந்து மறைஞ்ச உடனே ராக்கம்மாள் நந்தினியோட கையை பிடிச்சு ஆலயத்துக்கு பின்புறமா அழைச்சிட்டு போறா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் நிறைஞ்ச ஒரு ஓடக்கரை கிட்ட போயிட்டாங்க. நட்சத்திர ஒளியோட உதவியினால அந்த ஓடக்கரை ஓரமா 2 பேரும் நடந்து போறாங்க. இப்போ மேற்கொண்டு என்ன நடக்கும்? பூங்குழலி இவங்க பாத்துருவாங்களா? பூங்குழலி அருண்மொழிவர்மனி வந்தியத்தேவரி ஒளிய வச்சிருக்கிற இடமும் கிட்டத்தட்ட இந்த தாழ புதர் பக்கத்துல தானா? என்ன நடக்க போகுது? ஒரே பரபரப்பா டென்ஷனா இருக்குல்ல. நந்தினி ஒருவேளை அருள்மொழிவர்மரை பார்த்துட்டா என்ன செய்வா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.